ஹாய் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. இது உங்கள் ராம்சன் அகாடமிங்க. கைஸ், நம்ம லாஸ்டா தமிழ்ல ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதாவது கவிஞர்களும் அவர்களுடைய பட்டப்பெயர்களும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதனோட தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கவிஞர்களும் அவருடைய இயற்பெயர்களும். எந்தெந்த கவிஞர்கள் அவங்களுடைய இயற்பெயர்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. பாரதியாரின் இயற்பெயர். பாரதியாரின் இயற்பெயர் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். ஓகேங்களா, சுப்பிரமணியன் சொல்லலாம், இல்லை சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். அடுத்து பாரதிதாசனின் இயற்பெயர். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம். ஓகேங்களா, பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன், பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அடுத்து சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சுரதாவின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் அப்படின்றத சுரதாவோட இயற்பெயர். அடுத்து வாணிதாசன். ஓகேங்களா, அல்லது ரமி. ஏன்னா ஒரு ரமி அப்படின்ற புனைப்பெயர்ல பாடல்கள் எழுதியிருப்பாரு. ரமி அல்லது வாணிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்க எத்திராசலு. அவருடைய இயற்பெயர் என்னதுங்க? வாணிதாசனோட இயற்பெயர் எதுங்க? அரங்க எத்திராசலு. இதுவும் எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்வி. வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் அரங்க எத்திராசலு. ஓகேங்களா, அரங்கமே அதிர்ற மாதிரி வாணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற இருக்கும். அதனால இதுக்கு மட்டும் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரங்கமே அதிர்ற மாதிரி வாணி. அப்போ அரங்கன்னா வாணிதாசன். அடுத்து கண்ணதாசனின் இயற்பெயர். கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முத்தையா. கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. இதுவும் எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கண்ணதாசன் முத்தா பாடல்கள் எழுதுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. அடுத்து மறைமலை அடிகள் என்பவரின் இயற்பெயர் வேதாச்சலம். ஆமாங்க, இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மறைமலை அடிகள் அப்படின்றதோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வேதாச்சலம். இவரும் முருகவேல் அப்படின்ற புனைப்பெயர்ல எழுதியிருப்பாரு. அதனால அவருடைய இயற்பெயரும் கேட்டாங்கன்னா வேதாச்சலம். கரெக்ட் தான். ஓகேங்களா, அதே போல பாரதியாருக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லம்மா அப்படின்ற புனைப்பெயர்லாம் ஒரு பாடல்கள் எழுதியிருப்பாருங்க. அதே போல ஷெல்லிதாசன் அப்படின்ற புனைப்பெயர்லயும் பாடல்கள் எழுதியிருப்பாரு. அதனால அப்படி என்ன கொடுத்தாங்கன்னா அது பாரதியார் தான் குடிக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மறைமலை அடிகள் அப்படின்னாலும் வேதாச்சலம், முருகவேல் அப்படின்னாலும் வேதாச்சலம். ஓகேங்களா, வேதா அப்பவுமே மறைஞ்சுதான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதா அப்பவுமே மறைஞ்சுதான் இருப்பாங்க. அப்ப வேதா அப்படின்னா மறைஞ்சி, வேதாச்சலம். அடுத்து கல்கி என்பவரின் இயற்பெயர் ரா கிருஷ்ணமூர்த்தி. கல்கி. கல்கியோட இயற்பெயர் என்னதுங்க? ரா கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ண மூர்த்தியை கல்லால் அடிச்சுட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ண மூர்த்தியை கல்லால் அடிச்சுட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கிருஷ்ணமூர்த்தினா கல்லுன்றதான் நம்மளுக்கான குழுவேடு. கல்கி அப்படின்றதோட இயற்பெயர். அடுத்து சுஜாதா. சுஜாதா என்பவரின் இயற்பெயர் யாது? சுஜாதா நம்மளுக்கு தெரியும். நிறைய அந்த அறிவியல் சார்ந்த உடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய எழுதியிருப்பாரு சுஜாதா. அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ரங்கராஜன். என்னதுங்க? ரங்கராஜன் அப்படின்றவரோட இயற்பெயர் தான் சுஜாதா. ரங்கராஜன். அடுத்து ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் என்பவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷன். ஈரோடு தமிழன்பனோட இயற்பெயர் என்னதுங்க? ஜெகதீஷன். ஓகேங்களா, ஜெகதீஷ் ஈரோடுக்கு போயிட்டான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ஜெகதீஷ் ஈரோடுக்கு போயிட்டான். ஜெகதீசன். அடுத்து இது நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தாராபாரதியின் இயற்பெயர் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தாராபாரதி அவர்களுடைய இயற்பெயர் யாது? தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாராபாரதி ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, இதுக்கு நிறைய பேருக்கு அந்த ஷார்ட்கட் தெரியும். தாரா அப்படின்றத நீங்க திருப்பி போட்டீங்கன்னா ராதான்னு வரும். அதை வச்சு நம்ம ஷார்ட்கட் எடுத்துடலாம். ராதாகிருஷ்ணன். அடுத்து முடியரசன். இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. முடியரசனின் இயற்பெயர் யாது? முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் என்னதுங்க? துரைராசு. இங்க என்னன்னா அந்த வாணிதாசன் இதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் நான் வாணிதாசனுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டேன். அரங்கமே அதிர மாதிரி வாணி அப்படின்னு சொல்லிட்டு அரங்க எத்திராசு அப்படின்றது வாணிதாசனோட இயற்பெயர். முடியரசனோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா துரைராசு.
ஓகேங்களா. ஸோ அப்போ ராசு அப்படின்ற குழுவேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராசாக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, முடி அதிகமாக வச்சிருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ராசு அப்படின்னா முடி அதிகமாக வச்சிருப்பாங்க. அப்போ முடியரசன்னா ராசன் முடியணும். அப்போ துரை ராசு. தமிழ் ஒலி என்பவரின் இயற்பெயர் யாது? தமிழ் ஒலி. ஸோ தமிழ் ஒலி அப்படின்றவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயரங்கன். என்னதுங்க, விஜயரங்கன். விஜயரங்கன் அப்படின்றது தான் வந்து தமிழ் ஒலியோட இயற்பெயர். ஓகேங்களா. ஸோ தமிழுக்கே வந்து ஒலியா யார் வந்திருக்காங்க, விஜய் வந்திருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு க்ளூ வேர்டு. நான் பிச்சமூர்த்தி என்பவரின் இயற்பெயர். இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. நான் பிச்சமூர்த்தி என்பவரின் இயற்பெயர் யாது? வேங்கட மகாலிங்கம். வேங்கட மகாலிங்கம். ஸோ நான் பிச்சமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வேங்கட மகாலிங்கம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்திங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ மகா லிங்கம் முன்னாடி உட்காந்து பிச்சை எடுத்தா. ஸோ கோயில் முன்னால பிச்சை எடுப்பாங்களே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மகா வந்து லிங்கம் முன்னாடி உட்காந்து பிச்சை எடுத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மகாலிங்கம் அப்படின்றதான் பிச்சமூர்த்தியோட இயற்பெயர். அடுத்து தருமு சிவராமு என்பவரின் இயற்பெயர் யாது? தருமு சிவராமு. இவர் வந்து பிரமிழ் அப்படின்றதா வந்து இவருடைய இயற்பெயர். பிரமிழ் அப்படின்ற ஒரு அந்த புனைப்பெயர்ல ஒரு எழுதியிருப்பார். இவருடைய இயற்பெயர் வந்து பிரமிழ். அடுத்து ரொம்ப முக்கியமானதுங்க, மீரா என்பவரின் இயற்பெயர் யாது? மீரா, அதனோட பேரோட சுருக்கம் தான் மீரானே அவர் அழைப்பாங்க. மீ ராஜேந்திரன். ஓகேங்களா. சோ மீ ராஜேந்திரனை சுருக்கிதான் மீரா அப்படின்னு அவர் அழைக்கிறாங்க. இது ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். மௌனி என்பவரின் இயற்பெயர் யாது? மௌனி எஸ் மணி. ஓரளவுக்கு அப்படியே ஒரு சொல்லும்போது ஒரு ஒற்றுமையா வரும். மௌனி எஸ் மணி அப்படின்றது தான் மௌனியோட இயற்பெயர். அடுத்து கலாபிரியா. கலாபிரியா என்பவரின் இயற்பெயர் யாது? கலாபிரியா என்பவரின் இயற்பெயர் யாது? ஓகேங்களா. சோ சோமோ சுந்தரமோ கலாபிரியாவா இருந்தாங்க. சோ கலை மேல ரொம்ப பிரியமா இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோமு சுந்தரமும் கலை மேல ரொம்ப பிரியமா இருந்தாங்க. அப்ப கலாபிரியா அப்படின்னா சோமசுந்தரம். இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமானதுங்க. கல்யாண்ஜி. கல்யாண்ஜி அல்லது வண்ணதாசன் என்பவரின் இயற்பெயர் யாது? ஏன்னா வண்ணதாசன் அப்படின்ற புனைப்பெயர்ல வந்து ஒரு நிறைய எழுதியிருப்பாரு. ஸோ கல்யாண சுந்தரம் அவருடைய இயற்பெயர் என்னதுங்க? கல்யாண சுந்தரம். அதான் கல்யாண்ஜி அல்லது வண்ணதாசன். அடுத்து பெருஞ்சித்திரனார் என்பவரின் இயற்பெயர் யாது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதிகமான எக்ஸாம்ல கேட்கப்பட்டது இதுதான். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? ஸோ பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் யாருந்தாங்க? துரை மாணிக்கம். பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் துரை மாணிக்கம். ஓகேங்களா. சோ இங்க துரை ராசு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் முடியரசனுக்கு. ஆனால் தான் நான் துரைக்கு ஷார்ட்கட் சொல்லல, ராசுக்கு ஷார்ட்கட் சொன்னேன். இங்கேயே நான் மாணிக்கத்துக்கு தான் ஷார்ட்கட் சொல்ல போறேன். ஸோ பெரிய மாணிக்கம். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மாணிக்கத்தை வந்து பெருசா வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்ப பெரும் மாணிக்கம். அப்ப பெருஞ்சித்திரனார்னா மாணிக்கம், துரை மாணிக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சாலை இளந்திரையன் என்பவரின் இயற்பெயர் யாது? சாலை இளந்திரையன். சாலை இளந்தனோட இயற்பெயர் என்னதுங்க? மகாலிங்கம். ஏற்கனவே ஒரு மகாலிங்கம் ஷார்ட்கட் நம்ம பார்த்தோம். மகாலிங்கம் முன்னாடி உட்காந்து பிச்சை எடுக்கிறா அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அது வேங்கட மகாலிங்கம் அப்படின்னா பிச்சமூர்த்தி. இங்க பாருங்க, மகாலிங்கத்தை சாலையில வச்சு வழிபடுறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாலிங்கத்தை சாலையில வச்சு வழிபடுறா அப்படின்னா ஒரு மகாலிங்கம் அப்படின்னா சாலை இழந்தனுடைய இயற்பெயர். பரிதிமார் கலைஞர் என்பவரின் இயற்பெயர் யாது? இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சூரிய நாராயண சாஸ்திரி. சோ சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பரிதிமார் கலைஞரோட இயற்பெயர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் என்பவரின் இயற்பெயர் யாது? இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விதான். அயோத்திதாச பண்டிதர் அப்படின்ற இயற்பெயர் பாத்தீங்கன்னா காத்தவராயன். காத்தவராயன் அப்படின்றத வந்து அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா. சோ நீங்க அயோத்திக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப நாள் காத்துன்னு இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அயோத்தி போய் வழிபட போறீங்க அப்படின்னா நீண்ட நாள் காத்துன்னு இருந்தா போகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அயோத்திதாசர் அப்படின்னா காத்தவராயன். சிங்க நாவலர் என்பவரின் இயற்பெயர் யாது? சிங்க நாவலர் அப்படின்னா இயற்பெயர் என்னதுங்க? பழனி. சிங்க நாவலரோட இயற்பெயர் என்னதுங்க? பழனி. ஓகேங்களா. சோ சிங்கம் பழனில நிறைய இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்க நாவலர் அப்படின்னா பழனி. சாண்டில்யன் என்பவரின் இயற்பெயர் யாது? சாண்டில்யன். சாண்டிலோட இயற்பெயர் என்னதுங்க? பாஷ்யம். ஓகேங்களா. பாஷ்யம் அப்படின்றதான் வந்து சாண்டில்யத்தோட இயற்பெயர். ஓகேங்களா. சோ சாண்டி பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாண்டி வந்து எக்ஸாம் என்ன பண்ணிட்டாரு? பாஸ் பண்ணிட்டார். அப்ப சாண்டில்யன்னா பாஸ்னு வரணும், பாஷ்யம். அடுத்து பசுவையா என்பவரின் இயற்பெயர் யாது? பசுவையா. பசுவையா என்பவரின் இயற்பெயர் யாது? சுந்தர ராமசாமி. சுந்தர ராமசாமி. ஓகேங்களா. சோ சுந்தர என்ன பண்ணா ராமசாமிக்கு பசுவை வந்து என்ன பண்ணாரு, கோயிலுக்கு நேர்ந்து குத்துட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுந்தர ராமசாமி அப்படின்னா பசுவையா.
அடுத்து நாணக்கூத்தன் என்பவரின் இயற்பெயர் யாது? நாணக்கூத்தன் என்பவரின் இயற்பெயர் யாது? அரங்கநாதன். ஓகேங்களா? சோ நம்ம எங்க போய் ஆட முடியும்? அரங்கத்தில் தான் போய் என்ன பண்ண முடியும்? கூத்து ஆட முடியும். சோ அரங்கத்தில் தான் போய் என்ன பண்றாங்க? நாணக்கூத்து ஆடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அரங்கம் நாணக்கூத்தன்னா அரங்கநாதன். மூவா என்பவரின் இயற்பெயர் யாது? திருவேங்கடம். எதுங்க? திருவேங்கடம் அப்படின்றத வந்து மூவா என்பவரின் இயற்பெயர். ஓகேங்களா? சோ அப்போ வாங்கிக்கினுவா அப்படின்னு சொல்றாங்க. கால் வலிக்குதுப்பா வாங்கிக்கினுவான்னு சொல்றாங்க. ஒருத்தன் திருன்னு முழிக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்கினுவா திருன்னு முழிக்கிறான். அப்ப மூவா அப்படின்னா திருன்னு முழிக்கிறான் அப்படின்றத நம்மளுக்கான குழுவேடு திருவேங்கடம். புதுமை பித்தன் என்பவரின் இயற்பெயர் யாது? புதுமை பித்தன். சோ விருத்தாச்சலம். எதுங்க? விருத்தாச்சலம் அப்படின்றத வந்து புதுமை பித்தனோட இயற்பெயர். ஓகேங்களா? சோ அப்போ விருத்தாச்சலம் மேல ரொம்ப பித்தமா இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? விருத்தாச்சலம் அப்படின்னா விருது மேல பித்தனா இருக்காங்க. விருது வாங்கணும்னு என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே பித்தா இருப்பாங்க. நம்ம எப்படின்னா இந்த விருது வாங்கணும்பான்னு. அப்ப பித்தம் அப்படின்னா விருதுன்றதா உங்களுக்கான குழுவேடு விருதாச்சலம். கந்தர்வன் என்பவரின் இயற்பெயர் யாது? கந்தர்வனோட இயற்பெயர் என்னதுங்க? நாகலிங்கம். ஓகேங்களா? சோ கந்தர்வ கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. கந்தர்வ கோட்டை, அதுல நாகப்பாம்பு நிறைய இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கந்தர்வன் அப்படின்னா நாகலிங்கம். தமிழ் அழகனார் என்பவரின் இயற்பெயர் யாது? அதாவது சந்த கவிஞர் அப்படின்னு ஒரு அழைப்பாங்க. சந்த கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தமிழ் அழகனாரின் இயற்பெயர் யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்முக சுந்தரம். தமிழ் அழகனார் யாருங்க? சண்முக சுந்தரம். ஓகேங்களா? சோ சண்முகம் வந்து என்ன பண்ணுவான்? தமிழ் அழகா பேசுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்முக சுந்தரம் தமிழ் அழகனார். காலமேக புலவர் என்பவரின் இயற்பெயர் யாது? வரதன். ஓகேங்களா? சோ காலமேக புலவரோட இயற்பெயர் வரதன். இதுவும் நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ மேகம் வந்து வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம். மேகம் வந்து மழை பெய்யாதான். அப்ப மேகம் வராதா அப்படின்றத வந்து நம்மளுக்கான குழுவேட். மேக புலவர் அப்படின்னா வரதன். அசோகமித்திரன் என்பவரின் இயற்பெயர் யாது? அசோகமித்திரன் என்பவரின் இயற்பெயர் யாது? தியாகராஜன். எதுங்க? தியாகராஜன் அப்படின்றத வந்து அசோகமித்திரன் அப்படின்றவரோட இயற்பெயர். சூப்பர் கைஸ். ஸோ கண்டிப்பா இயற்பெயர் எல்லாமே நம்ம வந்து இங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ வித் சில இதெல்லாம் ஷார்ட் கட் உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்க்குறப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட் கட் சில ஞாபகம் வந்தால் கூட நீங்க வந்து ஆன்சர் வந்து எடுத்துருவீங்க. இதே போல நாளைக்கு நம்ம இன்னொரு டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்க போறோம். அதே போல 8th சோசியல்ல செகண்ட் லெசன் படிச்சுட்டு ரெடியா இருங்க. அது மேக்ஸிமம் இன்னைக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நம்ம சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக இருக்கோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.